இன்றைய தினத்திற்குள் சொத்து விவரங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பிக்க வேண்டும், இல்லையேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், எச்சரித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் 1 மணித்தியாலங்கள் கடும் விசாரணை. தேசப்பந்துவின் கண்டி வீட்டில் மறைந்திருந்த கொலை குற்றவாளிகளான பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. அனுரஹோஹோம் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி பதவி விலக வேண்டும், கடும் கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்றத்தை மறித்து போராட்டத்தை ஆரம்பித்த ஐக்கிய மக்கள் சக்தியினர். சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற போராட்டம். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பே பிள்ளையானுக்கு விடயங்கள் தெரிந்திருந்தது. நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உண்மைகளை அம்பலப்படுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால. திடீரென பெய்த கடும் மழை, தாய் தந்தை நனைவதாக கூறி குடை கொண்டு சென்ற சிறுமி மின்னல் தாக்கியதில் மரணம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உண்மைகள் வெளிவரும் நேரத்தில் உதயகம்மன் பலவுடன் கைகோர்த்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியே இது. பாராளுமன்றத்தில் கொந்தளித்த பிமல் ரத்நாயக்க. மீண்டும் உயரப்போகும் எரிபொருளுக்கான விலை, அதிர்ச்சியை ஏற்படுத்திய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். வெடுக்குநாரி மலையில் உள்ள அடையாளங்கள் பௌத்த மதத்திற்குரியவை, வெடுக்குநாரி மலை பௌத்த மதத்திற்குரியவை என பிரகடனம் செய்து வர்த்தமானி வெளியிடப்படும். பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவிப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் போர் நிறுத்தம் இருந்தபோதும் கடும் தொனியில் எச்சரித்த ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமினி. என் தந்தையின் மரணத்திற்கும் பொதுமக்களின் மரணத்திற்கும் நாங்கள் பழி தீர்த்தே ஆவோம் என எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை அறிக்கையிடும்படி அறிவுறுத்தல் விடுத்திருந்தது. இதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச இதற்கு பதிலளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமக்கு அறிவிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை வழங்குவதாகவும் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் தொடங்கப்பட்ட ஓர் விசாரணை தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த சொத்துக்களை ஒரு பிரமாண பத்திரத்தின் மூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில் தானோ தன் குடும்பத்தினரோ தங்களது சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிக விரைவில் பிரமாண பத்திரத்தினூடாக அந்த சொத்து விவரங்களை தெரியப்படுத்துவேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் இன்றைய தினம் 10ஆம் திகதி காலக்கேடு முடிவடைகின்ற நிலையில் இதற்கு பிற்பட்ட காலங்களில் எந்தவிதமான கால அவகாசங்களும் வழங்கப்படாது என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பகுதியில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான வீட்டில் 2 பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் பதுங்கியிருந்த சம்பவம் தொடர்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சிஐடி அதிகாரிகள் நேற்றைய தினம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் சுமார் 1 மணி நேரம் விசாரணைகளை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை பகுதியில் சமீபத்தில் நடந்த ஒரு கொலை தொடர்பான விசாரணைகளுடன் சம்பந்தப்பட்டதாகவே இது கருதப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அம்பலாங்குடை மாநகர சபைக்கான தலைவர் தேர்தலில் போட்டியிட்டிருந்த ஹிரன் ஹோசலவின் கொலை சம்பவம் தொடர்பாகவே இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 பாதாள உலக குழு குற்றவாளிகள் தேசப்பந்து தென்னக்கோனின் கண்டி வீட்டில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. அதன்படி போலீஸ் சிறப்பு அதிரடி படையினர் அந்த வீட்டில் சோதனை நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். இருப்பினும் முன்னாள் காவல்துறை அதிகாரியிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல் கண்காணிப்பாளருமான சட்டத்தரணியுமான வுட்லர் தெரிவிக்கையில், குற்றப்புலனாய்வு துறையால் தேசப்பந்து தென்னக்கோனிடம் எந்த விசாரணையும் நடத்தப்பட்டதாக தனக்கு தெரியாது என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்த பின்னர் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையான் என்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான தகவல் வெளியாகியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது ஒரு தனித்த சம்பவம் அல்ல, அது 2017ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சதித்திட்டம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சஹ்ரான் ஹாஷிமுக்கு மேலிருந்து அவரை இயக்கிய ஒரு நபர் மற்றும் குழு குறித்த ஆதாரங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வவுணதீவு காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் படுகொலை தொடர்பான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதி மற்றும் அதற்கு உதவி அளித்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சுரேசலை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்குநாரி மலையில் உள்ள மத அடையாளங்கள் பௌத்த மதத்திற்கு உரியவை. விரைவில் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வெடுக்குநாரிமலையில் உள்ள நினைவு சின்னங்கள் பௌத்த நினைவு சின்னங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கல்வெட்டுக்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களால் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளன. இத்தகைய கட்டுமானங்கள் அந்த இடத்தின் தொல்பொருள் நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எவரேனும் இந்த இடத்தில் மத வழிபாடுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவ்வாறு செய்யும் போது தொல்பொருட்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. தொல்பொருட்களை அழிப்பது, சிதைப்பது, இடம் மாற்றுவது அல்லது மாற்றுவது ஆகியவை தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் சட்ட மீறல்களாக கருதப்படும். ஆகவே வெடுக்குநாரிமலையில் உள்ள மத அடையாளங்கள் பௌத்த மதத்திற்கு உரியவை. விரைவில் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்றார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை ராஜினாமா செய்யுமாறு கோரி பாராளுமன்ற நுழைவுத்தீவுக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினர் முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தரமற்ற நிலக்கரி கொள்வனவு காரணமாக நாட்டிற்கு பில்லியன் கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அத்துடன் அந்த விவகாரத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் இன்று நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாராளுமன்றத்தை மையமாக கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சதித்திட்டங்கள் தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது எனவும் கமன்பில போன்ற குற்றவாளிகளை காப்பாற்ற எதிர்க்கட்சித் தலைவர் கைகோர்த்து நிற்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ராஜபக்சர்கள் செய்தி சதி என்பது வெளிப்படையாக அம்பலமாகியுள்ளது. தேர்தலை வெற்றி பெற அவர்களால் தீட்டப்பட்ட சதி என்ற உண்மை வெளிவந்துள்ளது. இவற்றின் முக்கிய சதிகாரர்களை வெளிப்படுத்தி உண்மைகளை கொண்டு வருவதே எமது கட்சியின் நோக்கமாக உள்ளது. அதற்கேற்ப விசாரணை நடக்கின்றது. இந்த தாக்குதலை மேற்கொள்ள 3 திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. அதில் முதல் திட்டமும் 3வது திட்டமும் முக்கியமானவை. இவை அனைத்தும் நல்லாட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்கள். அதற்கான விசாரணைகளை அவர்கள் சரிவர முன்னெடுக்கவில்லை. அதனையே தற்போது எமது அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அப்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் விசாரணை அதிகாரிகளையும் அவர்களின் அறிக்கைகளையும் புறக்கணித்தனர். இதற்கு அப்போது ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஒத்துழைத்தார். விசாரணைகளை புறக்கணித்தார். இதனை ராஜபக்சர்கள் சாதகமாக்கிக் கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். இறுதியில் படுகொலையாளிகளை ஆட்சியாளராக மாறினர். இதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு சதி திட்டவாதிகள் அனைவருமே பதவிக்கு வந்தனர். சுரேசலே போன்றோர் அதிகாரத்துக்கு வந்தனர். திட்டம் தீட்டியவர்களே பதவியை பெற்றனர். இறுதியில் அவ்வளவு காலம் திரட்டப்பட்ட சாட்சிகளை அளித்தார்கள். விசாரணையாளர்கள் மாற்றப்பட்டனர். படுகொலையின் விசாரணையை நல்லாட்சி அரசாங்கம் திறம்பட செய்யவில்லை. இறுதியில் 37,000 பக்கங்கள் கொண்ட ஆணைக்குழு அறிக்கையை எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பெற்றுக்கொண்டது. 10 குழுக்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அது. அதில் குறிப்பாக சாணி அபிஷேகர, ரவி செனவிரத்ன போன்றோர் பல உண்மைகளை கண்டறிந்தனர். இதனை வெளியிடாமல் இருக்க காரணம் உள்ளது. சூத்திரதாரிகள் இதனால் தப்பிக்கக்கூடும். அதனால் சட்டமா அதிபருக்கு அதனை அளிக்க தயாராக உள்ளோம். இதனுடன் தொடர்புடைய மேலும் பல புலனாய்வு அதிகாரிகளையும் தொடர்புடைய அரசியல் சதிகாரர்களையும் கைது செய்ய உள்ளோம்.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ள போதிலும் அமெரிக்க படைகள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அட்மிரல் பிராட் கூப்பர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவித்துள்ள அவர், தற்போது நடைமுறையிலுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா தனது தாக்குதல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இருப்பினும் ஈரான் இராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். அத்தோடு ஈரானின் இராணுவ வலிமை ஒரு தலைமுறைக்கு மீள முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட கூப்பர், ஆனாலும் அமெரிக்க படைகள் இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து வெளிப்புடனும் தேவைப்பட்டால் உடனடியாக செயல்படும் தயார் நிலையிலும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா தனது பிராந்திய கூட்டாளிகளுடன் எப்போதும் தோளோடு தோள் நின்று பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும், போர் நிறுத்தம் என்பது விழிப்புணர்வை குறைப்பதற்கான அடையாளம் அல்ல என்றும் அவர் தனது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான தீர்வு காணும் அடுத்த கட்டத்தில் தாங்கள் இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் தெரிவித்துள்ளார். அரசு முறை பயணமாக கத்தாருக்கு சென்றடைந்துள்ள பிரதமர் ஸ்டார்மர் அங்கிருந்தபடியே அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் இந்த முக்கிய உரையாடலை மேற்கொண்டுள்ளார். சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கப்பல் போக்குவரத்து பாதையை திறப்பதற்கு ஏதுவாக நடைமுறை சாத்தியமான திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான கூட்டணி நாடுகளை ஒன்றிணைக்கும் பிரித்தானியாவின் தீவிர முயற்சிகளை ஸ்டார்மர் இந்த உரையாடலின் போது ட்ரம்பிடம் எடுத்துரைத்துள்ளார். தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாலும் நீரிணையை திறப்பதற்கான அடிப்படை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாலும் இந்த பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காணும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதாக இரு தலைவர்களும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் முடங்கியுள்ள கப்பல் போக்குவரத்தை எவ்வித தாமதமுமின்றி எவ்வளவு விரைவாக மீண்டும் தொடங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செயற்படுத்துவதற்கான ஒரு தெளிவான நடைமுறை திட்டத்தின் அவசியம் குறித்தும் ஸ்டார்மரும் ட்ரம்பும் விரிவாக விவாதித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பொன்று மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்போது அவர் தனது தந்தை மற்றும் போரில் கொல்லப்பட்ட அனைத்து தியாகிகளுக்காகவும் பழிவாங்கும் நோக்கத்தில் ஈரான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் நிச்சயம் கணக்கு தீர்க்கப்படும் என்றும் அவர் மொஜ்தபா கூறியுள்ளார். மேலும் சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தை ஈரான் ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் அதன் மீதான தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் ஒருபோதும் போரை விரும்புவதில்லை என்றாலும் தனது உரிமைகளை தியாகம் செய்ய போவதில்லை என்பதையும் மொஜ்தபா கமேனி அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த போரினால் ஏற்பட்ட ஒவ்வொரு சேதத்திற்கும், காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கும் மற்றும் உயிர் நீத்தவர்களின் தியாகத்திற்கும் உரிய இழப்பீட்டை ஈரான் கண்டிப்பாக கோரும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கடும் மழையில் நனைந்து கொண்டிருந்த தாய் தந்தைக்கு உதவச் சென்ற மகள் மின்னல் தாக்கி உயிரிழந்த துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மொனராகலை வெள்ளவாய ஹந்தபானகல கென்ஹெத பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த துயரமான சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீட்டிற்கு அருகிலுள்ள விவசாய நிலத்தில் தாய் மற்றும் தந்தை வேலை செய்து கொண்டிருந்தனர். இதன்போது பெய்த கடும் மழை காரணமாக அவர்களுக்கு குடையொன்றை கொடுப்பதற்காக சென்ற போதே இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. விசாரணையை சரியாக திசைக்கு கொண்டு செல்கின்றோம். இப்போது படுகொலையாளிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்பில் உள்ளார். நல்லாட்சி காலத்தில் சஜித் முக்கிய பதவியில் இருந்தார். பார்க்கப்போனால் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர் சஜித். ஆக அதனை தடுக்காததால் சஜித்தும் குற்றவாளிதான். சஜித் அரசியல் பொறுப்பை தவறவிட்டவர். கமன் பில தாக்குதலில் முக்கியஸ்தர் என்று அவருக்கு ஆதரவாக சென்று நிற்கின்றார் என கூறியுள்ளார். தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவினர் நடத்திய விருந்துபசாரத்தின் போது ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹோமாகம பகுதியில் அமைந்துள்ள விருந்தகம் ஒன்றில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து நிகழ்வின் போது மாணவர்களுக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த தர்க்கம் பின்னர் மோதலாக மாறிய போதே குறித்த மாணவர் உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை ஹோமாகம காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் பிராந்திய மோதல்கள் தணியாமல் தொடர்ந்து அதிகரித்தால் நாட்டின் எரிசக்தி சந்தையில் எரிபொருள் விலைகளை உயர்த்த வேண்டியிருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அரசியல் ஸ்திரத்தன்மை இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய கடுமையான தாக்கம் குறித்து கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிபிசி மற்றும் மொத்த முனையங்களின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நித்திகுமார தெரிவித்துள்ளார்.
உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆண்டுதோறும் 4.5 முதல் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவிடப்படுகின்றது. பிராந்திய அமைதியின்மையினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் எரிபொருள் இறக்குமதிக்கான இந்த செலவு 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரிக்கக்கூடும் என்று கூட்டுத்தாபனம் கணித்துள்ளது. இறக்குமதி செலவுகள் கடுமையாக அதிகரித்தால் நுகர்வோர் விலைகளை மறுபரிசீலனை செய்வதை அரசாங்கம் தவிர்க்க முடியாது என்று நெத்திக்குமார தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் உள்ளூர் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையை பேணுவது வரும் காலத்தில் ஒரு பெரும் சவாலாக அமையும் என்று மேலும் வலியுறுத்தப்படுகின்றது. தனிப்பட்ட பகை காரணமாக யாழில் 17 வயது மாணவன் ஒருவனின் ஆடைகளை களைந்து அவன் மீது தாக்குதல் நடாத்தி அதனை காணொலியாக பதிவு செய்து வேறு நபர்களுக்கு அனுப்பிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றைய நபர் தலைமறைவாகியுள்ளார். சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மருதனார்மடம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாணவனின் வீட்டிற்கு சென்ற இருவர் அவரை மோட்டார் சைக்கிளில் வயல்வெளிக்கு கடத்திச் சென்று ஆடைகளை களைந்து காணொலி எடுத்து அதனை சக மாணவர்களுக்கு நேரலையில் காண்பித்துள்ளனர். பின்னர் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றைய நபர் தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக சுன்னாகம் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை மற்றைய சந்தேக நபரை கைது செய்யும் வகையில் சுன்னாகம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.